அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபிலா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நொங்கை வச்சு நொங்கு கடப்பாசி தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நொங்கு சீசன் இருக்கிறதுனால கடப்பாசியை வச்சு தான் செய்ய போகிறேன். நொங்கு கடப்பாசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, வயிற்று புண், அல்சர், நார்மலாகவே நொங்கு ரொம்ப நல்லது. நொங்கு கடப்பாசி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். 8 நொங்கு எடுத்து வச்சுருக்கேன். தோலை சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா நொங்கையும் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுங்க. இப்போ எல்லா நொங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு 5 கிராம் கடப்பாசி எடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கடப்பாசி நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிருக்கு பாருங்கள். 1/2 லிட்ரு பால் காய்ச்சி ஆற வச்சு திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் பாலை ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நொங்கை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெளியில் 20 மினிட்ஸ் வச்சா போதும், சூப்பராக செட் ஆகிடும். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். 20 மினிட்ஸ் கழித்து நான் இப்போ கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. ஈஸியாக கட் பண்ண வரும். சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். நொங்கு கடப்பாசி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.